ஹே காய்ஸ், ஒரு 24 வயசு பையன். ஆனா அந்த வயசுக்கான ஆரோக்கியம் அவர்கிட்ட இல்ல. ஆஸ்மா பிரச்சனை, அலர்ஜி பிரச்சனை, ரொம்ப ரேரான மரபணு நோயெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் விட கொடூரமா 24 வயசுல அவரோட எடை 135 கிலோ. ஸ்கூல்ல சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் இவரை கிண்டல் பண்ணுவாங்க. வீட்ல அப்பா போட்டு அடிச்சு நொறுக்குவாரு. சின்ன வயசுலயே அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. 24 வயசுல கிடைச்ச வேலையை பார்த்து சம்பாதிச்சு வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தாரு. எதுக்குடா வாழறோங்கிற டிப்ரெஷன் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கை, எல்லாத்தையும் இழந்த மாதிரி ஒரு சூழல், சுத்தமா நம்பிக்கையே இல்ல. இந்த உலகமே வெறுப்பா தெரியுது. ஒரு நாள் டிவில நேவி சீல் பத்தி பாக்குறாரு. US ராணுவ படையோட ஸ்பெஷலான ஆளுங்க தான் இந்த நேவி சீல். வானம் நிலம்னு ரொம்ப ஆபத்தான போர்களை எதிர்கொள்றதுக்காக இந்த கூட்டத்தை ஸ்பெஷலா ட்ரெயின் பண்ண வைப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்படுற ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா இவங்களால எந்த சூழ்நிலையிலயும் எங்க வேணாலும் உயிர் பொழைச்சிக்க முடியும். அப்படிப்பட்ட கடுமையான கூட்டம் தான் இவங்க. இத பார்த்ததும் அந்த 24 வயசு பையனுக்கு செம்ம மோட்டிவேஷன் வந்தது. இவங்க ஃபாலோ பண்ண இதே டிசிப்ளின் தான் எனக்கும் வேணும்னு நினைச்சாரு. என்ன வாழ்க்கை அதுன்னு ஏன் சோகமா உட்காந்துருக்கணும்? இதோ கண்ணு முன்னாடியே எனக்கான பர்பஸ் இருக்கு, எனக்கான பாதை இருக்குன்னு நினைச்சாரு. என்னது, இவன் நேவி சீலுக்கு போக போறானா அப்படின்னு நிறைய பேர் சிரிச்சு கிண்டல் பண்ணாங்க. ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம தன்னோட இலக்கை நோக்கி பயணிச்சாரு. 3 மாசத்துல 50 கிலோ எடைய குறைச்சாரு. வேகமா போய் நேவி சீல்ஸ்ல ஜாயின் பண்ணாரு. கொடுக்கப்பட்ட பயிற்சி ரொம்ப கடுமையா இருந்தது, ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே கிட்டத்தட்ட 75% பேர் வேண்டான்னு ஓடிடுவாங்க. ஆனா அவர் செம்ம ஸ்ட்ராங்கா நின்னு பயிற்சியை முடிச்சாரு. அதுவும் ஒரு தடவை இல்லைங்க, 3 தடவை. இதுதான் கஷ்டம்னு நினைச்சாரு. ஆனா இதுக்கப்புறம் தான் உலகத்திலேயே ரொம்ப கடுமையான நிறைய சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. பேட் வாட்டர் 135ன்னு ஒரு ரேஸ் நடந்தது. 55 டிகிரி சுடு வெயில்ல கடுமையான வெப்பத்துல 217 கிலோமீட்டர் ஓடணும். யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. என்னடா வாழ்க்கை இதுன்னு மோசமா 135 கிலோல இருந்த அந்த 24 வயசு பையன் இன்னைக்கு 60க்கும் மேற்பட்ட அல்ட்ரா மேரத்தான முடிச்சிருக்காருன்னா நம்ப முடியுதா? ரொம்ப தூரம் ஓட்டிட்டு போன பெஸ்ட் சைக்கிளிஸ்ட், 40,000 புல்லப்ஸுக்கு மேல எடுத்தவர்னு வேர்ல்ட் ரெக்கார்ட்ல பதிவு செய்யப்பட்டவர் யாருன்னு தெரியுதா? டேவிட் காகின்ஸ். த டஃபஸ்ட் மேன்னு இப்ப வர எல்லாரும் போட்டி போட பயப்படுற ஒரு மனுஷன். 24 வயசுலயே 135 கிலோ எடையோட எதுவுமே இல்லாம வாழ்க்கைய தொலைச்சவனா இருந்த அந்த டேவிட் இன்னைக்கு பெரிய அத்லீட், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், எல்லாத்துக்கும் மேல மத்தவங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கொடுக்கக்கூடிய புத்தகங்களை எழுதினவரு. சரி, டேவிட ஒரு பக்கம் வைங்க. இப்ப நான் உங்களை கேக்குறேன், ஒரு வாரத்துல ஒரு 4 கிலோ எடைய குறைங்கன்னா நீங்க குறைப்பீங்களா? நாளைக்கு காலை 4 மணிக்கு எழுந்து ரன்னிங் போங்கன்னா போவீங்களா? யோசிச்சாலே கஷ்டமா இருக்குல்ல. ஆனா எப்படி டேவிடால முடிஞ்சது? ஜஸ்ட் 70 கிலோல இருந்து 65 கிலோ வர்றதுக்கே நம்ம பாடா படுறோம். ஆனா 135 கிலோ எடையில இருந்து 50 கிலோக்கு மேல எப்படி அவர் குறைச்சாரு? இதுக்கு உடல் வலிமை இருந்தா மட்டும் போதுமா? கண்டிப்பா போதாது. மன வலிமை வேணும். அதுவும் உங்களையே நீங்க எதிர்க்கிற அளவுக்கு மன வலிமை வேணும். உங்களை கட்டுப்படுத்தக்கூடிய உங்க மைண்ட நீங்க கட்டுப்படுத்தணும். உங்களுக்கே டஃப் கொடுக்கணும். இதுதான் டேவிட் காகின்ஸும் செஞ்சாரு. அவர் அப்ப எடுத்த அந்த முடிவோட விளைவு தான் இன்னைக்கு அவரை சக்சஸ்ஃபுல்லா மாத்திருக்கு. சரி, அவரு என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாரு? எப்படி நாமளும் நமக்கு நாமே டஃபஸ்டா மாற முடியும் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், டிசிப்ளின், மோட்டிவேஷன், இது ரெண்டுக்கும் இடையில இருக்க வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். டிசிப்ளின் அப்படிங்கிறது இயற்கையா வரக்கூடிய திறன் இல்ல, நாம கஷ்டப்பட்டு வளர்த்துக்க கூடிய திறன். இதை யார் வேணாலும் வளர்த்துக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு கல் இருக்கு, அந்த கல்லை நீங்க உடைக்க முயற்சி பண்றீங்க. சோ தினமும் சுத்தியல் எடுத்து அந்த கல்லு மேல அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. 10 நாள் ஆகுது, 20 நாள் ஆகுது, அந்த கல்லு உடையிற மாதிரி இல்ல. திரும்ப தினமும் உடைக்க ஆரம்பிக்கிறீங்க. 50 நாள் ஆகியும் இன்னும் அந்த கல்லு உடையாம அப்படியே இருக்கு. ஒரு நாள் என்னடா இது உடையவே மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு கல்லு உடஞ்சே ஆகணும்னு ஃபுல் ஃபோக்கஸோட லைட்டா சுத்தியெல்லாம் மேல வைக்கிறீங்க. உடனே அந்த கல்லு துண்டு துண்டா உடைஞ்சு போகுது. இப்போ ஜஸ்ட் நீங்க சுத்தியல வைக்கிறீங்க, கல்லு உடையுது. இத மட்டும் தான் நான் பார்த்தா என்ன நினைப்பேன்? சா, சும்மா வச்சா உடனே உடஞ்சிருச்சுப்பா அப்படின்னு நினைப்பேன். ஆனா அந்த ஒரு சம்பவத்துக்கு முன்னாடி 50 நாட்களுக்கும் மேல நீங்க கல்ல உடைச்சுக்கிட்டே இருந்திருக்கீங்க. அந்த 50 நாட்கள்ல ஒரே ஒரு தடவை கல்லு மேல மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ வச்சு உடைச்சிருந்தா அந்த கல் அப்பவே துண்டா இருக்கும். நாமளும் நம்ம வாழ்க்கையில இப்படிதான் கவனமே இல்லாம சமூக வலைத்தளம், வெப் சீரிஸ், அடுத்தவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கவனத்தை சிதற விட்டுட்டு இருக்கோம். இது எல்லாமே நம்மள பலவீனமாக்கிக்கிட்டு இருக்கு. நம்ம கிட்ட டிசிப்ளின் இல்ல, நம்ம மைண்டு நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல, நம்ம தான் நம்ம மைண்டோட கட்டுப்பாட்டுல இருக்கோம். ஒரே ஒரு முறை கவனத்தை வச்சு கல்ல உடைச்ச மாதிரி ஒரே ஒரு முறை முழு கவனம் வச்சு டிசிப்ளினை வளர்த்தோம்னா இந்த கவன சிதறல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உடைஞ்சு நொறுங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் தான் நம்மளோட கவனத்தை சிதறடிக்குதுன்னு தெரிஞ்சும் அதுல இருந்து மீண்டு வர முடியலன்னா நம்ம எப்படிப்பட்ட பிடியில இருக்கோம்னு
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோட்டிவேஷன் அப்படிங்கிறது மின்சாரம் மாதிரி. மின்சாரம் வந்தா ஃபேன் ஓடும், லைட் எரியும், ஏசி ஓடும். அதுவே மின்சாரம் வர்றது நின்னுட்டா இதெல்லாமே நின்னுடும். சோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறதும் இப்படிதான். இது இருந்தா நமக்கு எல்லாமே வேலை செய்யும். இது இல்லைன்னா எல்லாமே தடைப்பட்டு நின்னுடும். மோட்டிவேஷன் இருந்தா காலையில சீக்கிரம் எழுந்துப்பீங்க, ஜிம்முக்கு போவீங்க. 4 நாளைக்கு அப்புறம் 5வது நாள் எழுந்துக்க முடியாம தூக்கம் வரும். சரி, ஒரு நாள் தானே, அதான் 4 நாள் ஜிம் போயிட்டோமே அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏன்? ஆரம்பத்துல முதல் நாள்ல இருந்த அந்த மோட்டிவேஷன் இப்ப இருக்காது. இதான் மோட்டிவேஷன். மின்சாரம் மாதிரி வந்தா எல்லாம் வேலை செய்யும், வரலனா எல்லாம் நின்னுடும். ஆனா டிசிப்ளின் அப்படிங்கிறது இன்வெர்டர் மாதிரி. மோட்டிவேஷன் அப்படிங்கிற மின்சாரம் இல்லனாலுமே பட்டுன்னு செயல்பட்டு எல்லாத்தையும் நடக்க வச்சிரும். இந்த டிசிப்ளின் அன்னைக்கு இருக்க மூட பொறுத்ததில்ல, எந்த சூழலையும் சார்ந்ததில்ல. எல்லா நேரமும் எல்லா தருணமும் இருக்க வேண்டியது. டிசிப்ளின்குள்ள நம்ம வந்துட்டா என்ன காரணமா இருந்தாலும், எந்த சூழலா இருந்தாலும் நினைச்சதை செஞ்சிருவோம். காலையில 5 மணிக்கு எழுந்துட்டா இதே டிசிப்ளினை எல்லா நாளும் ஃபாலோ பண்ணி எல்லா நாளும் 5 மணிக்கு எழுந்துக்க ஆரம்பிச்சிருவோம். யோசிச்சு பாருங்க, நம்ம அம்மாக்கெல்லாம் மோட்டிவேஷன் தேவைப்பட்டதா? காலையில 7 மணிக்கு நமக்கு தான் ஸ்கூலு, ஆனா அவங்க 5-6 மணிக்கு எழுந்து சமைச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதுல இவங்களுக்கு என்ன மோட்டிவேஷன் இருக்கு? எதுவும் இல்ல, டிசிப்ளின் தான். காலையில எழுந்து என் பிள்ளைங்களை நான் ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அந்த டிசிப்ளின், என் பிள்ளைங்களுக்கு நான் தான் சாப்பாடு கொடுக்கணுங்கிற டிசிப்ளின். சோ மோட்டிவேஷன் எடுத்துக்கிட்டு செயல்படுறது நல்லதுதான், ஆனா அதை மட்டுமே எடுத்து செயல்படுறது தான் தப்பு. ஆரம்பத்துல ஒரு பீக்குக்கு மோட்டிவேஷன் வேணும் தான். அதை அப்படியே நீங்க டிசிப்ளினா மாத்திக்கிட்டாதான் காலத்துக்கும் நீங்க நினைச்சதை ஃபாலோ பண்ண முடியும். ஒரு விஷயத்த ஆரம்பிக்க தேவைப்படுற வலுவான ஃபோர்ஸ் தான் மோட்டிவேஷன். ஆனா ஆரம்பிச்ச அந்த விஷயம் நீண்ட நாளுக்கு நிலைச்சு நின்னு நமக்கு நிறைய பலனை கொடுக்கும்னா அதுக்கு டிசிப்ளின் தான் ஒரே வழி. டேவிட் காகின்ஸ் என்ன யுக்திகளெல்லாம் பயன்படுத்தி இதை செஞ்சு முடிச்சாருன்னு பார்க்கலாமா? நம்பர் 1, கண்ணாடி. நம்மள நிறைய பேருக்கு இந்த வாழ்க்கையோட நிஜத்தை எதிர்கொள்ள ரொம்ப பயம். கரெக்ட் தானே? நீ குண்டா இருக்க, உனக்கு எதுவும் தெரியல, நீ மக்குன்னு சொன்னா அதை நம்மளால ஏத்துக்க முடியாது. எங்க இப்படியெல்லாம் நம்மள குறை சொல்லிருவாங்களோன்னு பயந்தே வீட்டுக்குள்ள இருப்போம். யார பார்த்தாலும் ஓடி ஒளிஞ்சிருவோம். எங்க இதுல பிரச்சனை வந்துருமோன்னு பயந்து அதை மறுக்கதா சாக்கு போக்கு சொல்றது, அடுத்தவங்க மேல பழி போடுறது, இதெல்லாம் பண்ணுவோம். டேவிட் செம்ம குண்டா இருந்தப்போ டிசிப்ளினே இல்லாத வாழ்க்கைதான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்போ தன்னை யாரும் கிண்டல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஓடிட்டு இருந்தப்போ அவர் கண்ணாடி முன்னாடி போய் நின்னாரு. ஆமா, நான் குண்டாதான் இருக்கேன், சோம்பேறியா இருக்கேன், உன்கிட்ட திறமை இருக்கு, ஆனா நீ எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. இந்த கண்ணாடி வித்தை மூலமா தான் இதுதாங்கிற ரியாலிட்டியை ஏத்துக்கிட்டாரு. இப்ப இந்த ரியாலிட்டிய நான் தான் மாத்தணும்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இங்கதான் அடுத்தடுத்த கட்டங்களை அவரால அடைய முடிஞ்சது. இதுதான்னு நம்ம மனசார ஏத்துக்கிட்டா ஒரு பொறுப்புணர்வு நமக்கு வரும். அந்த பொறுப்புணர்வு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். விராட் கோலி தன்னோட கரியர்ல ரொம்ப கீழே இருந்தாரு. தினம் டாஃபி மிட்டாயை சாப்பிட்டுட்டு இருந்தாரு. கண்ணாடி முன்னாடி நின்னு இதுதான் உன் வர்த்துன்னு அவர் தன்னோட திறமைய புரிஞ்சுக்கிட்டப்பதான் அவரோட வாழ்க்கையும் மாற ஆரம்பிச்சது. இன்னும் எவ்வளோ நாள் நான் இப்படியே இருக்க போறேன், எவ்வளோ நாள் நான் என்னோட சூழலை, என் குடும்பத்தை நான் குறை சொல்ல போறேன்? இப்படி நேர்மையா கண்ணாடி முன்னாடி நின்னு கேள்விகளை கேளுங்க, அதுக்கான பதில்களையும் சொல்லுங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப கடுமையானது. உங்களை நீங்களே திட்டிக்கிற மாதிரி சூழல் கூட வரும். ஆனா இதுதான் எல்லா மாற்றத்துக்குமான ஆரம்ப புள்ளி. இல்ல வேண்டாம் வேண்டாம் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அங்கதான் நம்ம கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள உட்கார்ந்துருப்போம். ஏதாவது சாக்க சொல்லி அடுத்தவங்க மேல பழி போட்டு எஸ்கேப் ஆக நினைப்போம். இந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள ஏன் போகணும்? இதான் உண்மைன்னு அக்செப்ட் பண்ணிக்கங்க. இதான் நான் இனி நான் மாற போறேன்னு முடிவு பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அடுத்து நம்பர் 2, த ரூல் ஆஃப் 40. நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க, அதுவும் மலை பிரதேசத்துல. கொஞ்ச தூரம் வந்தப்பதான் தெரியுது பெட்ரோல் கம்மியா இருக்குன்னு. பக்கத்துல எந்த பெட்ரோல் பங்கும் இல்ல. தூரம் போயிட்டே இருக்கு. இன்னும் 5 கிலோமீட்டர் தான் கார் ஓடும்னு இண்டிகேஷனும் காட்டுது. இன்னும் 5 கிலோமீட்டர்ல பெட்ரோல் பங்க் வந்துரும்னு சைன் போர்டு இருக்கு. ஆனா நீங்க டிரைவ் பண்ணிக்கிட்டே போறீங்க. அந்த சைன் போர்டையும் தாண்டியாச்சு, 5 கிலோமீட்டருக்கு மேலையும் தாண்டியாச்சு. ஆனாலும் உங்க கார் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஒரு 1 கிலோமீட்டருக்கு அப்புறமா பெட்ரோல் பங்க் வருது. அங்க பெட்ரோல் போட்டுக்கிறீங்க. சோ இங்க கார் உற்பத்தி பண்ணவங்க என்ன பண்ணிருக்காங்க? பெட்ரோல் முடிஞ்சாலுமே கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க பெட்ரோல்ல வண்டி கொஞ்சம் தூரம் போற மாதிரி தான் செட் பண்ணிருக்காங்க. அதனாலதான் 5 கிலோமீட்டர் தான் ஓடும்னு சொன்ன அப்புறமும் 6 கிலோமீட்டர் கிட்ட கார் ஓடுது. சோ இதேதான் கடவுளும் நமக்கு டிசைன் பண்ணிருக்காரு. எப்படின்னு சொல்றேன். இந்த விஷயத்த டேவிட் ஒரு அல்ட்ரா மேரத்தான் நேவி சீல் மாதிரி கடுமையான சூழல்ல தான் புரிஞ்சுக்கிட்டாரு. நீங்க டயர்டே ஆனாலும் உங்களோட உண்மையான திறமைய வச்சு இன்னுமே நீங்க முன்னேறி போக முடியும். நீங்க ஒரு மேரத்தான் ஓடுறீங்க, 40% எனர்ஜியை தான் என்னால யூஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா நீங்க ஓடிக்கிட்டே இருக்கப்போ அந்த 40% யூஸ் பண்ணியாச்சு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு ஃபினிஷிங் லைனுக்கு உங்களால ஓட முடியும். மிச்சம் 60% எனர்ஜி இருக்கு உங்ககிட்ட. அதுவும் உங்களால முடியும், அதுவும் உங்க திறமைன்னு நீங்க புரிஞ்சுக்காம விட்டுட்டீங்க. டேவிட் ஓடிக்கிட்டே இருக்கப்போ செம்ம டயர்ட் ஆயிடுவாராம். ஏய், நீ 40% தான் ஓடி இருக்க, இன்னும் புஷ் பண்ணா இன்னும் பெட்டரா ஓட முடியும், ரேஸ முடிக்க முடியும்னு சொல்லியே பல மேரத்தான்ஸ ஜெயிச்சிட்டாரு.
சோ நம்மள கடவுள் படைச்சது இந்த எக்ஸ்ட்ரா கெப்பாசிட்டியோட தான். ஆனா நம்ம மூளையில நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டது இவ்ளோதான் பண்ண முடியும், இதுக்கு தான் என்கிட்ட தெம்பு இருக்குன்னு ஒரு சின்ன எல்லை கோட்டை. இவ்ளோதாங்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நம்மளால வெளியே வர முடியல. அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டினதும் போதும் போதும் டயர்டாயிட்ட, இதுக்கு மேல எதுவும் பண்ணாதன்னு நம்ம மூளையே சொல்ல வச்சிரும். அங்கதான் ஓட முடியலப்பான்னு கீழே சோர்வா இழைச்சிட்டே உட்காருவோம். ஆனா உங்களால நீங்க வச்சிருக்க அந்த லிமிட்டட் சக்தியும் தாண்டி முன்னேற முடியும். உங்களோட உண்மையான பலத்தை உச்சத்தை அடைய முடியும். டேவிட் முதல்ல ஃபிட்னஸுக்கான பயணத்தை ஆரம்பிச்சப்போ அவர் வச்சிருந்த முதல் இலக்கு 1 மைல் தூரம் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கணும். இதுதான் தன்னை தானே புஷ் பண்ணி செஞ்சாரு. 1 மைல் தூரம் ஓடினாரு, 2 மைல் தூரம் ஓடினாரு, அப்புறம் 4, 5, இப்போ 100 மைல் தூரம் அல்ட்ரா மேரத்தான் ஓடிட்டு இருக்காங்க. 1 மைல் தான் முடியும்னு நினைச்சா அதுக்கே நம்ம பிரெயின் ப்ரோக்ராம் ஆயிடும். ஆனா அதுக்கு மேலேயும் நம்மளால ஓட முடியும். நமக்கு சக்தி இருக்கு, திறமை இருக்கு. அடுத்து நம்பர் 3, குக்கி ஜார். எப்போ நீங்க பிரச்சனையை சந்திச்சாலும் உங்களோட கடந்த கால வெற்றியை நினைச்சு பாருங்க. நீங்க கடந்த காலத்துல என்னெல்லாம் சந்திச்சீங்களோ அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். இத டேவிட் குக்கி ஜார்னு சொல்றாரு. இதை உங்க மைண்ட்ல கூட நீங்க உருவாக்கி வச்சுக்கலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் இந்த கடந்த கால வெற்றிகளை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு தைரியத்தை வர வச்சுட்டு இப்ப இருக்க பிரச்சனையை எதிர்கொள்ளணும். இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா ஊர்ல இருக்க பிரச்சனைலாம் எனக்கு தாண்டா வரும், இதை எப்படி சரி பண்ண போறோம்னு தெரியலையே, ஒருவேளை சரி பண்ண முடியாதோ அப்படின்னு தான் நம்ம மேலே சந்தேகம் வரும். ஆனா உடனே கடந்த காலத்துல நம்ம அடைஞ்ச வெற்றிகள் எல்லாம் யோசிச்சு பாக்குறப்போ அந்த நொடியில நமக்கு ஒரு சுய நம்பிக்கை வரும். ஓகே, அப்போ நம்ம இந்த மாதிரி பிரச்சனையை எதிர்கொண்டோம், ஆனா ஜெயிச்சிட்டோம். அதனால நமக்கு இன்னும் வளர்ச்சி தான் கிடைச்சிருக்கு, பலன் தான் கிடைச்சிருக்கு. இப்பவும் பிரச்சனை வந்திருக்கு, இதையும் நம்ம சரி பண்ணிட முடியும்னு நம்பிக்கை வரும். சின்ன சின்னதா ஆரம்பிங்க, அப்புறம் பெருசா நீங்களே தானா செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த நம்பிக்கை அடுத்தடுத்த செயல்களை செய்ய வைக்கும். நீங்க ஆசைப்பட்டா இதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஒரு பேப்பர் எடுத்து இந்த வெற்றிகள் எல்லாம் எழுதி வச்சுக்கலாம். இல்ல ஒரு டைரியில கூட எழுதிக்கலாம், போன்ல கூட நோட் பண்ணிக்கலாம். இதுவும் கஷ்டமா இருந்தா உங்க மைண்ட்லயே இந்த வெற்றிகளை ஞாபகமா வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் உங்க குக்கி ஜார்ஸ். அடுத்ததா நம்பர் 4, மைண்ட வலுவாக்கணும். விவசாயிங்க, கூலி தொழிலாளிங்க, இவங்க கை கால்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரஃப்பா இருக்கும், காய்ச்சி போன மாதிரி இருக்கும். வலியில இருந்தும் அழுத்தத்துல இருந்தும் தன்னைத்தானே பாதுகாத்துக்க உடல் பயன்படுத்தக்கூடிய முறை இது. தோலை கடுமையாக்கிரும். சோ இனி அதுல அதிக வலியோ அழுத்தமோ தெரியாது. கிட்டத்தட்ட நம்ம உடல் நமக்காக அமைச்சு கொடுக்கற ஒரு பாதுகாப்பு வளையம்னே சொல்லலாம். இதே மாதிரிதான் நம்ம மைண்டையுமே கடுமையாக்கணும். தினமும் மைண்டை அமைதிப்படுத்தி எல்லாத்தையும் எதிர்கொள்ற மாதிரி வலுவாக்கணும். இப்போ உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சா உங்க மைண்டு ஏத்துக்காது, வேண்டான்னு ஒதுங்க பாக்கும். பட் இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நீங்க செய்யணும். அப்பதான் உங்க மைண்டு இன்னுமே வலுவாகும். இததான் டேவிடும் செஞ்சாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சாரு. முதல்ல குளிர் தண்ணியில குளிக்க ஆரம்பிச்சாரு. கஷ்டமா இருந்தது, சுத்தமா பிடிக்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இதை பண்ணாரு. அப்புறம் இனி நான் ஜங்க் ஃபுட்ஸே சாப்பிடவே மாட்டான்னு முடிவு பண்ணாரு. அப்புறம் புக்ஸ் வாசிப்பேன்னு முடிவு பண்ணாரு. இப்படி பிடிக்காத விஷயங்களையே செஞ்சாரு. அப்புறம் ஒரு நாள் கொஞ்சம் பெருசா நான் இன்னைக்கு காலைல 4 மணிக்கு எழுந்துப்பேன்னு முடிவு பண்ணாரு. ஆரம்பத்துல இது ரொம்ப கஷ்டமா பிடிக்காத விஷயமா இருந்தது. ஆனா இதையே அவர் திரும்ப திரும்ப செஞ்சதும் அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவரால் வெளியே வர முடிஞ்சது. பிளஸ் மைண்டை கட்டுப்படுத்தி தான் நினைச்சதெல்லாம் செய்ய முடிஞ்சது. இங்க நான் என்ன நடக்குதுன்னு சொல்றேன். நம்ம தினமும் ஒர்க் அவுட் பண்றப்போ புஷ் அப்ஸ், புல் அப்ஸ், டம்பிள்ஸ் இப்படி எல்லாம் டூல்ஸ் வச்சு எக்ஸசைஸ் பண்றப்போ என்ன பண்ணுவோம்? கஷ்டமா இருக்கும். என்னடா இவ்ளோ வெயிட்டா இருக்கே, ஐயோ முடியாது, ஓகே இன்னும் ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் தூக்குனா தூக்கிடலாம். இப்படி 2 புஷ் அப்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தா 10 புஷ் அப்ஸ் கோல் வந்துடும். இப்படி ட்ரை பண்ணி நம்மளோட உடல் தசைகளை வலுவாக்கிட்டோம். அதனாலதான் அடுத்த முறை ஸ்ட்ரெயிட்டா 50 புஷ்அப் கூட எடுக்க சொன்னாலும் பண்ண முடியும். 100 கிலோ எடைய தூக்க சொன்னாலும் தூக்க முடியும். பிடிக்காத ஒன்ன, கஷ்டமான ஒன்ன செஞ்சு உடலோட தசைகளை வலுவாகின மாதிரி பிடிக்காத கஷ்டமான விஷயங்களை செஞ்சு மைண்டையும் வலுவாக்குறோம். மைண்ட்ல இருக்க தசைகளை வலுவாக்குறோம். சோ நம்ம மைண்டு டஃப் ஆயிட்டே இருக்கும். சின்ன சின்னதா ஆரம்பிங்க, அப்புறம் பெருசா நீங்களே தானா செய்ய ஆரம்பிப்பீங்க. சுடு தண்ணியில குளிக்கிறீங்களா, கொஞ்சம் கொஞ்சம் ஜில் தண்ணியில குளிக்க ஆரம்பிங்க. பேச பயமா இருக்கா, கட்டாயம் பேசியா ஆகணுங்கிற மாதிரியான இடத்துக்கு போய் ஹாய் நல்லா இருக்கீங்களா, இப்படி சின்ன சின்னதா பேச ஆரம்பிங்க. சின்ன சின்னதா ஆரம்பிக்கணும், அது நேரடியா எல்லாத்தையும் வலுவாக்கும். சரி, எப்படி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் என்னோட வாழ்க்கையோட தொடர்புடையதா இருக்கும்? உண்மை என்னன்னா, சிறு துளி பெருவெள்ளமாகும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிற காசு கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறமா பெரிய அமௌண்டா வந்து நிக்கும். அதே மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மைண்டோட தசைய வலுவாக்கி அதை இன்னும் நிறைய விஷயங்களை செய்ய வைக்கும். சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நீங்க பழக்கிறப்போ உங்க மைண்டு சவால்களை பார்த்து பயந்து ஓடாம அதை எதிர்த்து நிக்க தயாரா இருக்கும். திரும்ப சொல்றேன், சின்ன விஷயம்னு அலட்சியப்படுத்தாதீங்க. இது மைண்ட சவால்களை பார்த்து பயந்தோட விடாம அதை எதிர்த்து நிக்க வைக்கும். உண்மையான வெற்றிங்கிறது எதிரில இருக்கவங்கள தோக்கடிக்கிறது இல்ல. உங்களுக்குள்ள இருக்கானே ஒருத்தன் இத பண்ண முடியாது, நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன்னு நோயின்னு மட்டும் தட்டிக்கிட்டு இருக்கானே,
அவனை தோக்கடிக்கிறதுல தான் இருக்கு. சின்ன சின்னதா செய்ய ஆரம்பிங்க. இவனோட சத்தமும் சேட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும். நீங்களும் அவனை தோக்கடிச்சு த ரியல் சாம்பியனா மாறிடுவீங்க. அடுத்து நம்பர் 5, சின்ன சின்ன வெற்றிகளோட சக்தி. இன்னைக்கு நான் 100 புஷ்அப்ஸ் எடுக்கணும்னு நீங்க நினைச்சா கஷ்டமா இருக்கும். ஆனா நான் இன்னைக்கு 5, நாளைக்கு 10, நாளன்னைக்கு 20, அடுத்த நாள் 40 இப்படி சின்ன சின்னதா என்னோட இலக்க பிரிச்சுட்டேன்னா ஒவ்வொரு டைம் நான் பண்றப்பவும் சின்ன சின்ன வெற்றி அடைவேன். 100 புஷ்அப்ஸை மொத்தமா எடுத்துட்டா அது ஒரு வெற்றி தான். அதுவே அதை பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பண்ணா பல வெற்றிகளை அடைய முடியும். அன்னைக்கு நேவி சீல்ஸ் ட்ரைனிங்கோட கடைசி வாரம். அந்த வாரம் ரொம்ப மோசமா இருந்தது. அந்த வாரத்துல வெப்பம், குளிர், வலி, மன அழுத்தம்னு எல்லாத்தையும் டேவிடோட உடல் எதிர்கொள்ள வேண்டி இருந்தது. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகியிருந்தாரு. உடல்லையும் தெம்பில்ல, மனசுலையும் தெம்பில்ல. என்ன கொஞ்சம் மணி நேரம் தான் தூக்கம் கிடைக்கும். ஒரு வாரம் முழுக்க சரியான தூக்கம் இல்லாம இவ்வளவும் செய்யணும்னு டேவிட் எதிர்பார்க்கவே இல்ல. இதுல இருந்து தன்னை டயர்டாகாம வைக்க டேவிட் ஒரு விஷயம் செஞ்சாரு. தன்னோட இலக்க சின்ன சின்னதா பிரிச்சுக்கிட்டாரு. அந்த சின்ன சின்ன இலக்க அடையிறப்பவும் அதை அவரு கொண்டாடினாரு. அவரோட டார்கெட் 100 மைல் தான். ஆனா அதை சின்ன சின்ன கோலா பிரிச்சாரு. 1 மைல், 2 மைல், 4 மைல் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்கிட்டாரு. முதல் 1 மைல் ஓடினப்புறமா அந்த வெற்றிய சந்தோஷமா கொண்டாடினாரு. அங்க பூஸ்டப் ஆச்சு. அப்புறம் 2 மைல் ஓடினாரு. அங்க வெற்றி கிடைச்சது. பூஸ்டப் ஆனாரு. சோ சின்ன சின்ன வெற்றிகள் அவரை இன்னும் முன்னேறி ஓட வச்சது. 50 கிலோவை ஒரேடியா குறைக்கல. முதல் 5 கிலோ, அப்புறம் 10 இப்படி கொஞ்சம் கொஞ்சமா தானே எடையை குறைச்சாரு. பெரிய விஷயத்த அப்படியே பார்த்தாதான் பயமா இருக்கும். அதுவே அதை சின்ன சின்னதா பிரிச்சு பார்த்தா நமக்கு நிறைய வெற்றிகளும் கிடைக்கும், தன்னம்பிக்கையும் அதிகமாகும். மைண்டுக்கும் டிசிப்ளினுக்கான பயிற்சியை தொடர்ந்து கொடுக்கலாம். சோ உங்களுக்கும் இப்படி ஒரு பெரிய இலக்கு இருக்குன்னா அதை சின்ன சின்னதா பிரிங்க. எக்ஸாம்க்கு படிக்கணும். மொத்தம் 12 சாப்டர்ஸ் இருக்கு. கஷ்டமா இருக்குன்னா அதை அப்படியே பிரிங்க. ஒரு சாப்டரா பிரிச்சு அந்த ஒவ்வொரு சாப்டர் முடிக்க பாருங்க. மொத்தமா 12 சாப்டர் முடிக்க முடியாட்டாலும் பிரிச்சு பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சா அந்த வெற்றிக்கான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு ஒரு சாப்டர் 4 நாள் படிக்க போறீங்க. அடுத்த 2 நாள் நல்லா ரிவைஸ் பண்ண போறீங்க. கடைசி நாள்ல நீங்களே ஒரு டெஸ்ட் எழுத போறீங்க. இப்படி நீங்களே ஷெட்யூல் போட்டு உங்க இலக்க பிரிச்சுக்கணும். அப்பதான் உங்க மைண்டுக்கு இது புரியும். உங்க மைண்டும் பழகும். உங்க மைண்டு வலிமையும் ஆகும். அடுத்து நம்பர் 6, இந்த டிசிப்ளின்ல நிலையா இருக்கணும், தடுமாறக்கூடாது. அத்லீட்ஸ் எல்லாம் பாருங்க, அடுத்த வருஷம் தான் மேட்ச் நடக்கும். ஆனா அதுக்காக அவங்க பல மாசங்கள் முன்னாடியே பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. காலையில சீக்கிரம் எழுந்துக்கிறது, பயிற்சி பண்றது, உடல் மனம் எல்லாத்தையும் தயார்படுத்திக்கிறது, இப்படி ஃபோக்கஸோட பண்ணுவாங்க. மேட்ச் முடிஞ்சிடும் இன்னைக்கு. ஆனா அடுத்த நாளும் காலையில சீக்கிரம் எழுந்து மறுபடி பயிற்சி ஆரம்பிப்பாங்க. உடல் மனம் ரெண்டையும் வலுவாக்கிக்கிட்டு இருப்பாங்க. நம்மள மாதிரியா அப்பாடா இன்னைக்கு சண்டேனால ஒரு 12-1 மணி வரை தூங்குவோம், எங்கேயும் வெளியே போகாம டிவி பார்க்கலாம் அப்படின்னு சாக்கு சொல்லிட்டு உட்காரு. அவங்கெல்லாம் டிசிப்ளின்டான ஆட்கள். டிசிப்ளினை தன்னோட வாழ்க்கையோட அங்கமா மாத்தினவங்க. இதையே ஹேபிட்டா மாத்தினவங்க. இப்படிப்பட்டவங்க மட்டும்தான் இப்ப வரைக்கும் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. நீங்க எந்த சக்சஸ்ஃபுல் பீப்புளோட வாழ்க்கைய வேணா எடுத்து பாருங்க. அவங்க கிட்ட நிலையா ஒரே ஒரு டிசிப்ளின் செயலாச்சும் கண்டிப்பா இருக்கும். அது ஒரு செயலா இருந்தாலும் அதை நிலையா அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டேவிட் தன்னோட நோயை மறந்து மெடிக்கல் வாழ்க்கையை விட்டுட்டு பெரிய லெவல்ல மாறணும், இதான் என்னோட இலக்கு, இதான் என்னோட நோக்கம்னு மாத்திரை மருந்தெல்லாம் தூக்கி போட்டு லைஃப் ஸ்டைலை மொத்தமா மாத்தினாரு. இன்னைக்கு நினைச்சதை விட பிரம்மாண்டமா சாதிச்சிட்டாரு. சாதிச்சப்புறம் அவர் இந்த டிசிப்ளினை விடல, தினமும் ரன்னிங் பண்றதை விடல, தினமும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றத விடல. இன்ன வர டிசிப்ளினோட மட்டும்தான் இருக்காரு. இது காலம் முழுக்க ஃபாலோ பண்ண வேண்டியது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒண்ணு. ஸோ நம்ம ஆரம்பத்துல மோட்டிவேஷனை வச்சு ஸ்பார்க் ஆகி ஆரம்பிக்கிற விஷயம் டிசிப்ளினா மாறி அதே டிசிப்ளின் காலத்துக்கும் ஸ்ட்ராங்கா தொடர்ந்து நிலைச்சு நின்னுச்சுன்னா நம்ம தான் வெற்றியாளர்கள். என்ன வெற்றியாளர்கள் பட்டியல்ல டேவிட் காகின்ஸ் கூட நாமளும் லிஸ்ட்ல சேரலாமா? சேரலாம். ஆனா வெள்ளிக்கிழமை தான் நல்ல நாள், திங்கக்கிழமை காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சாதான் நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு 4 மணி நேரம்லாம் பார்க்காதீங்க. இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லி எஸ்கேப் ஆக யூஸ் பண்ற ட்ரிக்ஸ். யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இதை உடைக்கணும். அப்பதான் மைண்டை உங்களால வலுப்படுத்த முடியும். ஆரம்பம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஸ்டெப்பையே உங்களால எடுத்து வைக்க முடியல, உங்க மைண்டை கட்டுப்படுத்த முடியலன்னா எப்படி நீங்க ஒரு மென்டலி ஸ்ட்ராங்கான பர்சனா ஆவீங்க? நான் எனக்கே டஃப் கொடுக்க போறேன்னு இப்ப தோணுதா? இதுதான் சரியான நேரம். இப்பவே பிளானை போட்டு இலக்குகளை செட் பண்ணி உங்க வெற்றி பயணத்தை ஆரம்பிங்க. உங்களோட மென்டாலிட்டி தான் டஃபஸ்ட் வெர்ஷன் ஆஃப் யோர் செல்ஃபா மாறணும். நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜிஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஜெயிச்சுட்டே மாறான்னு நல்ல செய்தியை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். நன்றி.